ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு குக் வித் ஃப்ரெண்ட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு காரசாரமான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்டைல் பூண்டு குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 3 முழு பூண்டு உரித்து எடுத்திருக்கேன், 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தேங்காய் சின்னதாக 3 பத்தை, சின்ன வெங்காயம் ஒரு 20 to 30 சின்ன வெங்காயம், 3 பெரிய தக்காளி, புளி ஒரு பெரிய லெமன் சைஸ் அதோடு ஊற வச்சுருக்கேன். இந்த குழம்பு நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். புளி கரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூடவே 1 ஸ்பூன் கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சு சூடானதும் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சதும் இது கூட மிளகு, சீரகம் ஆட் பண்ணி இது எல்லாமே நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். மிளகு, சீரகம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளி ஆட் பண்ணிட்ட அப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். ஒரு 4 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். ஃபைனலாக ஒரு 3 சின்ன பீஸ் தேங்காய் பத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுத்த உடனே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு விழுதா நல்லா ஆறுனதும் மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லெண்ணெய் இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, கொஞ்சம் பூண்டு நம்ம பேஸ்ட்டில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் பூண்டு இந்த மாதிரி நம்ம வெங்காய தக்காளி கூட வதக்கி ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம குழம்புல சாப்பிட்றப்போ நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் பூண்டு நல்லா வதங்கணும். பூண்டு போட்டு நல்லா வதக்குனதும் 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போது நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 கப் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நம்ம நார்மல் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி தக்காளி ஸ்மாஷ் ஆகணும். நம்ம வதக்கி வச்ச மசாலா நல்லா ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதை நம்மளோட புளி கரைச்சலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை நம்ம புளி கரைச்சல் கூட நல்லா ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சலை ஆட் பண்ணிடலாம். இதுலேயே நம்ம மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இது கூட கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு நல்லா சுண்டி வரணும். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா சுண்டணும். அப்போ தான் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரணும்.
இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா சுண்டி வரணும். ஒரு 15-20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா குழம்பு நல்லா இந்த மாதிரி ஒரு சுண்டின ஸ்டேஜில் இருக்கும். லிட் ஓப்பன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் சுண்ட வைக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா ஒரு வாசமாக இருக்கும். ஃபைனலாக ஒரு சின்ன துண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி நம்ம குழம்பை நிறுத்திடலாம். நம்மளோட செட்டிநாடு ஸ்டைல் பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸ்டே டியூன்.